ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்ரா மோகன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சாம அரிசி சாதம், இல்லைன்னா அதை நாம் மட்டன் மில்லட் கஞ்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு 1.5 கிளாஸ் சாம அரிசியும் 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 4 பீஸ் மட்டனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கழுவிட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பும் சாம அரிசியும் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே, நார்மலாக 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம், சோம்பு, கறிவேப்பிலை, அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 5-6 பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். தாளிக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னுமே நம்மளோட கஞ்சி ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட தேவையில்லை. சும்மா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹாஃப் பாயில்டாக லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நாம் கஞ்சிங்கிறதால நிறையா விசில் விட போகிறோம். நார்மலாகவே சாம அரிசி வரகரிசிக்கு கொஞ்சம் விசில் சேர்த்தி தான் விடணும். இது கஞ்சியாக சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு நிறையா விசில் விட போகிறோம். ஸோ பாதி அளவு ஃப்ரை பண்ணி மீதி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துருக்கிற 4 பீஸ் மட்டனை ஃபுட் ப்ராசஸரில் சேர்த்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா உருண்டு வர அளவு வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது மட்டன் நம்ம போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபுட் ப்ராசஸர் இருக்கிறவங்க ஃபுட் ப்ராசஸரில் மட்டனை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன மிக்ஸி ஜார்லேயே 2 பீஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நிறையா போட்டு அரைச்சி எடுக்கிறப்ப மிக்ஸியோட பல்லு போயிடும். அதுக்காக ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம போட்ட மட்டன் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம மீதி ப்ராசஸை செய்யலாம். மட்டன் நல்லா சுருண்டு வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. வரகரிசி, சாம அரிசி, இந்த மாதிரி அரிசியெல்லாம் சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனால் இந்த அரிசி எந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணும்னு நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும். வரகரிசினா நம்ம ஈஸியாக பொங்கல் வச்சு சாப்பிட்ருவோம். அதுவே மற்ற அரிசின்னு வர்றப்ப, சாமை, தினை, இந்த மாதிரி மற்ற அரிசின்னு வர்றப்ப அதை எப்படி சமைச்சு சாப்பிட்றது நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். நிறையா தண்ணி ஊற்றுனா கஞ்சியாக சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் சாம அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கஞ்சியாக வேணும்னு நினைக்கிறவங்க நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். சாதமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணியை குறைச்சி ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சாதமாக தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிக்க போகிறேன். நம்ம ஊறின கடலைப்பருப்பையும் சாம அரிசியும் போட்டுட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். சாதமாக செய்ய போகிறதால நான் எடுத்திருக்கிற 1.5 கிளாஸ் சாம அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கடலைப்பருப்பும் வேகிறதுக்கு சேர்த்து 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுவே கஞ்சியாக குடிக்கிற மாதிரி வேணும்னு நினச்சோம்னா இன்னும் ஒரு 2 கிளாஸ், அதாவது 1.5 கிளாஸ் சாம அரிசிக்கு எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே கிளாஸில் 10 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம
தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டு உப்போட அளவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் விருப்பப்பட்டால் கேரட்டு, தேங்காய் பால் இதை ஊற்றிக்கிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் நெய், கேரட், தேங்காய் பால் இது எதுவுமே சேர்க்கலை. இந்த மூணுமே சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட சாமை அரிசி கஞ்சி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதமாக சாப்பிட்டாலுமே நெய், தேங்காய் பால், கேரட் இதெல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் விட்டுக்கலாம். சாதமாக செஞ்சாலும் சரி, கஞ்சியாக செஞ்சாலும் சரி, நம்ம 8லிருந்து 10 விசில் விடணும். இப்போ விசில் விட்டு விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நான் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனதுனால சாதம் மாதிரி இருக்குது. இதை அப்படியே சூடாக நம்ம ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டுக்கலாம். சூடாக சாப்பிட்றப்ப நம்மளோட சாமை அரிசி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா விசில் அடங்கினதுக்கு அப்புறமா கடைஞ்சி நம்ம கஞ்சியாக சாப்பிட்டுக்கலாம். சிறுதானிய அரிசி உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.